கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் உள்ள திரையரங்குக்கு ஜல்லிக்கட்டு காளையுடன் தியேட்டருக்கு வந்த ரசிகர்கள் ஜல்லிக்கட்டு காளைக்கு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். நடிகர் விமல் நடிப்பில் ஜல்லிக்கட்டு மற்றும் வடமாடு விளையாட்டை மையமாக வைத்து உருவாக்கியுள்ள வடம் திரைப்படம் இன்று கோவையில் பிரம்மாண்டமாக வெளியானது. இந்த படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு கோவை ரசிகர்கள் செய்த செயல் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வழக்கமாக திரையரங்குகளில் ரசிகர்கள் தாரை தப்பட்டை முழங்க பாலாபிஷேகம் செய்து கொண்டாடுவது வழக்கம். ஆனால் வடம் திரைப்படத்தின் கதைக்களம் ஜல்லிக்கட்டை பற்றி என்பதால் கோவையை சேர்ந்த ரசிகர்கள் ஒருபடி மேலே சென்று உண்மையான ஜல்லிக்கட்டு காளை ஒன்றை அலங்கரித்து தியேட்டருக்கு அழைத்து வந்தனர். கோவை நூறடி சாலையில் உள்ள திரையரங்கில் வடம் பட வெளியிட்டு மேல தாளம் முழங்க திருவிழாவாக ரசிகர்கள் கொண்டாடினர். இதனிடையே படம் வெளியாகியுள்ள திரையரங்கு வளாகத்திற்கு ஜல்லிக்கட்டு காளையை அழைத்து வந்த ரசிகர்கள் அந்த காளைக்கு மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்தும் வழிபாடு செய்து ரசிகர்கள் மரியாதை செய்தனர். ஜல்லிக்கட்டின் ஒரு வகையான வடமாடு விளையாட்டை போற்றும் வகையில் இந்த படம் அமைந்துள்ளதால் ரசிகர்கள் காளையுடன் வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். நடிகர் விமலுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஆக்ஷன் கலந்த யதார்த்தமான படம் கிடைத்துள்ளதாக கூறிய ரசிகர்கள் உற்சாகமாக முழக்கமிட்டனர். இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் ராஜசேகர், வெங்கடேஸ்வரன் மற்றும் பிரபு ஆகியோர் தயாரிப்பில் உருவாக்கியுள்ள இந்த திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டு காளையின் முக்கியத்துவம் மற்றும் கிராமிய வீர விளையாட்டுகளை பற்றி காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. படப்பிடிப்பு தொடங்கும் முன்பே பொள்ளாச்சி ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் விமல் வழிபாடு நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. திரையரங்கு வளாகத்திற்குள் காளையுடன் ரசிகர்கள் வந்த வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது. வடம் படம் நல்லா இருக்கு. விமல்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த கலைவாணி படத்தோட இதுல நடிச்சிருக்காரு. அந்த கிராமத்து கதை மாதிரி இருக்கும். இது வந்து மாடை பத்தின படம். ஓகேங்களா? அந்த மதுரை, சிவகங்கை, காரைக்குடி இந்த சைடு சவுத் சைடில் உள்ளதோட மாடு மஞ்சு விரட்டை பத்தி உள்ள படம். நிறைய பேர் இந்த மாடை பத்தி படம் எடுத்திருந்தாலும் இந்த மாதிரி மேலோட்டமா எடுத்துட்டு முடிச்சிருவாங்க. அதை பேஸ் பண்ணியே உள்ள படம் இது வடம். ஸோ அதனால கண்டிப்பா பாத்தீங்கன்னா அதுக்கான இதெல்லாம் அந்த பழக்க வழக்கம், மாடோட கல்ச்சர் எப்படி, மாடுக்கும் மக்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு எல்லாமே தெரியும். படம் சூப்பரா இருக்கு. கோயம்புத்தூர் நல்ல வரவேற்பு. இப்போ கங்கா யமுனா தேட்டர் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி கோயம்புத்தூர் நிறைய தேட்டர் ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் பாருங்க. படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். படத்துல விமல் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த நடராஜ் இதுல அந்த சதுரங்கை வேட்டையில இருப்பார்ல, அவர் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹீரோயின் வந்து நியூ ஃபேஸ். மிச்சம்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச முகம் தான். படம் பார்த்தா நல்லா இருக்கும். படம் கண்டிப்பா நல்லா இருக்கும். பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். இப்போ இங்கே கங்கா யமுனா தேட்டருக்கு வந்திருக்கோம் படம் படத்துக்காக. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. விமல் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ராமா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவுட்புட்டு மாடு வந்து அதோட இதை பற்றி சொல்லும் போது ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. ஜல்லிக்கட்டு எல்லாரும் பார்த்துருப்போம். இது வரைக்கும் மஞ்சு விரட்டுங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படம் பார்த்துக்கிறது நமக்கு தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும். இன்னும் இப்போ தான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் தான் நல்லா வரும். என் பேரு விஜய் சுச்சி. ஸோ நான் இந்த கோயம்புத்தூர் கங்கா யமுனா தேட்டருக்கு வந்தேன். ஸோ வடம் படம் பார்க்கறதுக்காக வந்தேன். ஒரு ஃபேமிலி மூவி சூப்பரா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு அருமையான கான்செப்ட்ல படம் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். அப்பதான் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது புரியும். இவ்வளோ வருஷம் அவர் நடிச்ச படங்கள்ல இது ஒரு பெஸ்ட் மூவி அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.